வெள்ளை ஊமத்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வெள்ளை ஊமத்தியை கொண்டு சிவ வழிபாடு செய்தால் உங்கள் பணக்கஷ்டம் அத்தனையும் தீரும். பதிவை முழுமையாக கேளுங்கள். பழமையான காலத்தில் காசிப் நகரத்தில் சிவதாஸ் என்பவன் இருந்தான். அவன் ஒரு தீவிர சிவன் பக்தன். ஆனால் அவன் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்தான். வறுமை, குடும்ப பிரச்சினைகள், உடல் நலக்குறைவு எதுவும் அவனை விட்டு விடவில்லை. இருப்பினும் அவன் தினமும் காசி விஸ்வநாதரை நம்பி பூஜை செய்து வந்தான். ஒருநாள் அவன் வழக்கம் போல் கோவிலுக்குச் சென்றபோது ஒரு முதிய சந்நியாசி அவனை பார்த்து, கணபதி ஹோமத்தில் வெள்ளை சிறந்தது. அதனை சிவபூஜையில் உபயோகிக்கும் இடம் இறை அருள் கூடியதாகும் என்று சொன்னார். சிவதாஸ் அந்த சந்நியாசியிடம் கேட்டான். அவர் சொன்னார், வெள்ளை ஊமத்தை என்பது ஒரு புனித மூலிகை. இது தூய்மையான ஆன்மீக சக்தியை ஏற்படுத்தும். சிவ பூஜையில் இதை தீயில் போட்டு புகை செய்யும்போது அதன் நறுமணம் மனதை அமைதியாக்கி நன்மை தரும். அந்த நாளிலிருந்து சிவதாஸ் வெள்ளை ஊமத்தை தேடி தினமும் சிவ பூஜையில் பயன்படுத்தத் தொடங்கினான். ஒரு சில நாட்களிலேயே அவனது மனம் நிம்மதியாகியது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் குறைந்தன. அவன் உடல் ஆரோக்கியமாக மாறியது. கடைசியில் அவன் நல்ல பணக்காரராகவும் ஆனான். ஒருநாள் அவனது கனவில் விஸ்வநாதர் தோன்றினார். நீ எப்போதும் நேர்மையான பத்தியை கொண்டு வழிபட்டாய். வெள்ளை ஊமம் உன் வாழ்க்கையை சுத்திகரித்தது. இனி நீ மற்றவர்களுக்கும் இதன் மகிமையை கூறு என்று கூறி சிவன் மறைந்தார். அதன் பிறகு சிவதாஸ் வெள்ளை ஊமத்தை மகிமையே ஊர் முழுவதும் பக்தர்களுக்கு புகழ ஆரம்பித்தான். பலர் அதை பயன்படுத்தி ஆனந்தம் அடைந்தனர். கதையின் போதனை வெள்ளை ஊமத்தை ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். சிறப்பியல்புகள் கொண்ட வெள்ளை ஊமத்தை நீங்கள் சிவ பூஜையில் பயன்படுத்தினால் நிச்சயம் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உண்மையான சிவபக்தி இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மலர் கிடைக்கும். ஒருவேளை இந்த மலர் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நமது வீடியோவில் இருப்பதுதான் உண்மையான வெள்ளை ஊமத்தை என்கின்ற நல்லூரமத்தை. வரக்கூடிய சிவராமன் இந்த மலரை பயன்படுத்தி எல்லாம் வல்ல சுகத்தை நீங்கள் அடைய நீலினி சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். உண்மையான சிவன் பக்தன் நீங்கள் என்றால் எங்கள் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.